ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான காலை நேரத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்ததற்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒரு விசை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து, ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தின் பூமியை உருவாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு மிகுந்த இரக்கமும் நிறைந்த சர்வ வல்லமை உள்ள பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நன்னாளுக்காக உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, வாக்கு மாறாத தேவனப்பா, உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை தாங்குகிற தேவன் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நீர் அதற்கேற்ற வண்ணமாக உருவாக்கி கொண்டிருக்கிறீர். நாங்கள் கனி கொடுக்கத்தக்கதாக நீர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர் அப்பா. நீர் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரமாக எங்களை மாற்றுவீராக. ஏசப்பா, எப்படி நீங்க தெரிந்து கொண்ட பாத்திரங்களை நீர் பலப்படுத்தினீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்த்தோமோ, தேவண்ணமாக நாங்களும் ஒருத்தராக உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக எங்களை நீர் மாற்றுவீராக. கர்த்தர் எங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிறைவினால் நிரப்பப்பட வேண்டும் அப்பா. நீர் அப்படி செய்கிற அன்புக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்ததாமே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாறாத தேவன், வாக்கு மாறாதவர், உண்மையுள்ள தேவன். எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற அன்புக்காக நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த கால நேரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இடைபெறும். அன்பின் கருத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பரேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரமாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராலே தெரிந்து கொள்ள பாத்திரமாக நாம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார், அது எப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரங்களை ஆண்டவர் பயன்படுத்தி யுத்த களத்திலே ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துகிறார், எப்படி அவருடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் ஒரு சில காரியங்களை தியானித்தோம். இந்த நாளில் கூட 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கும்போது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாதபடிக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் நிறைவு நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே
உள்ள குறைவுகளை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு ஆச்சரியமான தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீதின் மீது இந்த அபிஷேகம் இருந்தது. மிக முக்கியமான ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். யோசேப்பு தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நேரம் பெற்றிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே யோசேப்புடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38வது வசனத்துல பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவர் உண்டோ என்று சொல்லுகிறார். வேறொரு ராஜா பார்வோ, அவருடைய கண்கள்ல கூட யோசேப்பு ஒரு வித்தியாசமாக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையில எப்படி தேவன் அவனோடு கூட இருக்கும் போது எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்ய முடிகிறது, அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்யும் போது காரியங்கள் சித்தியாகிறது ஏனென்று சொல்லி அவன் யோசித்து பார்க்கும்போது, யோசேப்பின் மேல் இருந்த தேவ ஆவியானவரை, தேவ ஆவியை குறித்து அந்த பார்வோன் ராஜா அறிந்து கொள்ளு சாட்சி சொல்றதை நாம் பார்க்க முடியும். அதே வண்ணமாக மோசேயுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, என்னாகுமோ 11வது அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் மேகத்தில் இருந்து இறங்கி அவனோட பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லிய பின்பு ஓய்ந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவியானவர் மோசையோடு கூட இருந்தார். மோசையோடு கூட தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆவியானவருடைய கரம் கூட இருந்ததுனால மோசையால பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய முடிந்தது. திரள் கூட்டமான இஸ்ரவேல் ஜனங்களை அவரால் வழி நடத்த முடிந்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே வண்ணமாக என்னாகமும் 27வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, என்னாகமும் 27வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்கலாம் நம்ம தேவனுடைய வார்த்தையை. 27:18 கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனாகிய நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. யோசுவா மோசேக்கு அடுத்து, மோசேயை போல அடுத்த தலைவராக ஆண்டவர் ஏற்படுத்தின உண்மையான நபர். அவருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, மோசே உன்னோடு கூட இருந்த ஆவியானவராகிய நான் யோசுவாவோடும் இருப்பேன், அவனை நீ எனக்காக தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி சொல்றதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடல, பலமுள்ள ஆவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில பயம் இல்லாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற முடியும். உபாகமம் 34வது அதிகாரம் 9வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது,
மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் காய்களை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். ஆண்டவர் வித்தியாசமான விதத்திலே ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே சீஷர்களுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளால் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக இருக்கக்கூடிய நாம் உலகத்திற்கு சென்று தேவன் விரும்பாத சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவருக்காக ஒரு சேனை எழுப்ப போகக்கூடிய நிலைமையில ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் சீஷர்கள் எப்படி தேவனுடைய சமூகத்தில் எருசலேமிலே காத்திருந்தார்களோ அதே வண்ணமாக நாமும் ஆண்டவருடைய வல்லமையினால நிரப்பப்படும் வரைக்கும், ஆண்டவரே எங்களை உடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பும், ஆண்டவரே எப்படி யோசேப்புக்கு ஒரு ஆவியை கொடுத்திருந்தீரோ, மோசேயின் மேல் உடைய ஆவியானவர் இருந்த போது அவரால் பெரிய காரியங்களை செய்ய முடிந்ததோ, தாவீதுடைய வாழ்க்கையில உடைய ஆவியை பெற்றிருந்த போது எவ்வளவு மகத்துவமான காரியங்களிலே யுத்தங்களை அவரால் ஜெயிக்க முடிந்ததோ அதே வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் அப்படி ஜெயிப்பதற்கு உடைய ஆவியானவர் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்டது போல நம்முடைய போராட்டம் சோதனைகள் கண்டு நாம் பயப்படக்கூடாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். வெள்ளம் போல சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு அவர் வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும் போது, தேவ ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில இடைப்படும் போது உங்களுடைய வாழ்க்கை ஜெயம் நிறைந்ததாக, வெற்றி சிறக்கக்கூடியதாக, யுத்தத்திலே ஜெயிக்கக்கூடிய வாழ்க்கையாக ஆண்டவர் நமக்கு மாற்றி கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 3வதான ஒரு காரியம், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக தாவீது ராஜா காணப்படுகிறார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலே, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். யார்? ஆவியானவர் ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு நம்மை விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மில் பிரியமாய் இருக்கிறார். என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 143வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும், நீரே தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களா? ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய, எப்படி தாவீது ராஜா ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாக நடந்தாரோ அதே வண்ணமாக ஆண்டவரே நானும் உமக்கு ஏற்ற பிள்ளையாக நடப்பதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற காரியம், நாம் கூட இருந்து உன்னை வழி நடத்துவதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதே வண்ணமாக பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கருத்துல 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல அதற்கு கர்த்தர் போ என்றார்,
எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டபோது அவன் எபிரோனுக்கு போ என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் வாழும்போது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாம் இருக்கும்போது, ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியங்களுக்கு செய்யணும்னா, எந்த ஒரு காரியத்தை ஆண்டவருடைய கத்தரிடத்துல கேட்டு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவர் நமக்கு சொல்லுவார், நீ எங்க போ, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. எவ்விடத்திற்கு போகலாம் என்று எங்க போலான்னு சொல்லிட்டு தாவீது கேட்கிறார். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எங்க போனோம்? ஆண்டவர் சொல்றார், எபிரோனுக்கு போ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் தாவீதை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக ஏற்றுக்கொள்ளுகிறார், சாட்சி கொடுக்கிறார். ஏன்னா தாவீது ராஜா ஏசப்பாவை பிரியப்படுத்தும்படியாக, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நடக்கும்படியா ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு செய்யறத நம்ம பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எதை செய்தாலும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து அவரிடம் கேட்டு செய்யும் போது தேவன் நம்மள சந்தோஷப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை, ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நானும் நீங்களும் ஆண்டவரோடு பேச பழக, ஆவியானவர் பேசும் சத்தத்தை கேட்க நாம் பழகி இருக்கிறோமா? அதற்கு நேராக நம்மை விட்டு கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, திகிலுள்ள ஆவியை கொடுக்கல, பலம் நிறைந்த ஜெயத்தை கொடுக்கிற ஆவியே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நம்மை விட்டு கொடுக்கும் போது, அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாகவும் காணப்படுகிறார். சங்கீதம் 32 அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தாவீதை தேவன் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக மாற்றுகிறார். அவன் யுத்தத்துக்கு போவதற்கு ஆண்டவருடைய கரத்துல கேட்கிறான். எதை செய்தாலும் தாவீது ராஜாவை போல தேவனுடைய சமூகத்துல போய் அமர்ந்து கேட்டு செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். அர்ப்பணிக்கும் போது பெரிய மாற்றங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக ஆண்டவர் மாற்றுவாராக.